I said, empty your mind. You put water into a bottle, it becomes the bottle. Now water can flow or it can crash. Be water, my friend. No matter what, the most powerful thing in the world is the human mind, and prayer, and belief in yourself, and confidence, and perseverance. No matter how many times you do it again until it's right. You have to be honest in life, you have to be honest to yourself, you have to be practical, you have to take risk in life, you have to be calculate hard work that you have to put, irrespective of what your profession. சோதனை வரும், சாதனை எப்போ ஆகும்? நீ சோதனையை சந்திச்சாதாயா சாதனை ஆகும். கஷ்டங்க இருந்தா தானே வாழ்க்கை. இன்பத்தையே நினைச்சிட்டு போயிட்டு இருந்தா அது வாழ்க்கையே கிடையாது, கசந்துடும். துன்பங்க இருக்கோ இருந்துதான் ஆகணும். அதுக்காக துன்பத்தை தேடி போக வேண்டாம், பட் வந்தா ரொம்ப நொந்து போக வேண்டாம். முடியும்னே. டிவி தவிர நம்ம நாட்டு பிரைம் மினிஸ்டர் ஆன மாதிரி, பஸ் கண்டக்டர் நமக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார் ஆன மாதிரி முடியும். நம்பினா யார் வேணா என்ன வேணா ஆகலான்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அப்பெல்லாம் நான் நம்பல, இப்போ நம்புறேன். நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் சின்சியரா ட்ரை பண்ணா அது நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னடா சிவா ஆளை காணல, டைம் 11 ஆச்சு. இப்போ தான் அவன்கிட்ட பேசினேன், இன்னும் 15 மினிட்ஸில் வந்துடுவான். அவன் ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறான்? வேறு ஏதாவது நல்ல வேலைக்கு போகலாம்ல? நானும் கேட்டேன், ஆனால் அவன் தான் நெட்வொர்க்கிங் தான் பிடிச்சிருக்கு, அதனால் அதிலே போகிறேன்னு சொல்கிறான். லைஃப் லாங் 8000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போக போகிறான், தெரியல, பார்ப்போம். ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? வேலை அம்பத்தூரில், அதான் லேட் ஆயிடுச்சு. அம்மா கால் பண்ணாங்களாமே, ஏன் எடுக்கல? சைட்டில் இருந்தேன், அதான் அட்டன் பண்ண முடியல. பேசிட்டியா அம்மா கிட்ட? இல்லை, இனிமேல் தான் பேசுகிறேன். அர்ஜென்ட்டாக 500 வேணும்னு கால் பண்ணியிருக்காங்க, நீ அட்டன் பண்ணல. அதான் எனக்கு கால் பண்ணாங்க, நீ என் கூட தான் இருப்பேன்னு. அப்புறம் நான் அவங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு 500 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருக்கேன். ஓ ஓகேடா, சேலரி வந்து நான் 2 நாளில் திருப்பி தந்துடுறேன். ஏய் பரவாயில்லடா. ஏய், என் ஆஃபீஸில் ஒரு வாண்டட் இருக்குது, சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறியா? நெட்வொர்க்கிங்கா? நெட்வொர்க்கிங் இல்லை, டெவலப்பிங் தான். பட் ஆனால் வந்து உனக்கு 50,000 மேலே பே கிடைக்கும். எவ்வளோ நாள் தான் நீ 8,000 ஒர்க் பண்ண போகிற? பிடிக்காத வேலையை எப்படி பார்க்குறது? என்னைக்காச்சும் பிடிச்ச வேலையை பண்ண முடியலன்னு நினச்சி கஷ்டப்படுறது. இப்போ பிடிச்ச வேலையை கஷ்டப்பட்டு பார்த்துட்டு ஒரு நான் நினச்ச மாதிரி ஆகும்போது அதை நினச்சி சந்தோஷப்படலாம்ல. இப்போ நெட்வொர்க் ஃபீல்டு ஏதாவது ட்ரை பண்ணலாம்ல? ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். எல்லோரும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் கேட்குறாங்க. அப்போ இன்னும் 1 இயர் வெயிட் பண்ண போறியா? அதுக்கு முன்னாடி நல்ல வேலை கிடச்சுன்னா கண்டிப்பாக போயிடும். சரி சார், நான் தூங்க போகிறேன். நாளைக்கு திருச்சி வர போகணும். மார்னிங் 6க்கெல்லாம் எழுந்திக்கணும். எதுக்கு திருச்சி வர போகிறேன்? எம்டி ஒரு ஃபைல் கொண்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க, ஏதோ இம்பார்ட்டன்ட் ஃபைலாக, அதுதான். சீக்கிரம் நல்ல வேலைக்கு ட்ரை பண்ணு. சரிதான். சார் என்னாச்சு சார்? சார் என்னாச்சு? எதுங்க சார்? ஐயோ என்னாச்சு? அதில் உட்காருங்க சார். என்னாச்சு சார் உடம்பு? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்னங்க சார், கொஞ்சம் தண்ணி குடிங்க. இல்லை கொஞ்சம் கூட குடிங்க. போதும்ப்பா. என்னாச்சு சார்? என்னாச்சு உடம்புக்கு? ஹாஸ்பிட்டல் ஏதாவது போகணும்? இல்லை பரவாயில்ல, அதெல்லாம். சார்
இல்லை வீடு பக்கத்தில் தான் இருக்கு. வீடுங்க? பின்னாடி பக்கத்தில். ஓ, அது கேப் ஏதாவது வருதான்னு பார்க்குறேன் சார். வாங்க சார். பார்த்துக்கோங்க. தண்ணி குடிக்கிறீங்களா சார்? அந்த ஷெல்ஃபில் இருக்கிற டேப்லெட் மட்டும் எடுப்பா. இந்தாங்க சார். இந்தாங்க சார். போதுமா சார்? போதும்பா. சரி சார், போயிட்டு வரேன், டைம் ஆயிடுச்சு. தம்பி ஒரு நிமிஷம் இரு. எதுக்கு சார்? இந்தாப்பா இல்லை, எதுக்கு? பைசா வச்சுக்கோ. இல்லை கேபுக்கெலாம் இல்லை, பைசா 200 தான் சார் கொடுத்தேன். பரவாயில்ல. இல்லை இல்லை, வேண்டாம் சார், 200 போதும் சார். ஓகே சார், ஓகே. போயிட்டு வரேன். தம்பி ஒரு நிமிஷம். சொல்லுங்கள் சார். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லு. 9600 நேம்? சிவா சார். ஓகேப்பா. சொல்லுங்கள் சார். ஹலோ சார், 15 மினிட்ஸில் வந்துடுறேன் சார். இங்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு சார். வந்துடுவேன் சார், நான் சீக்கிரம் வந்துடுறேன் சார். ஹலோ சொல்லுங்கள் சார். எங்கே பாருங்க? வீட்டில் சார். ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னேன். இல்லை, இன்னைக்கு போகல சார். இல்லை, உன் பென்ட்ரைவ் மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். ஓ சரி, அதான் நான் எடுத்துகிட்டு வரலாமான்னு தான் கேட்டேன். இல்லை சார், நானே வரேன் சார். இல்லை, எமர்ஜென்சினா நான் இல்லை, பரவாயில்ல, நானே வரேன் சார். சரிப்பா. ஓகே, தேங்க்யூ சார். சார், வா சிவா. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உன் பென்ட்ரைவ் இங்கே மிஸ் பண்ணிட்டு போயிட்டேன். தெரியாமல் சரி, பரவாயில்ல, உட்காருப்பா, வந்துடுறேன். காஃபி. தேங்க்யூ சார். ஏன் என்னாச்சு? ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னேன். இல்லை, இன்னைக்கு போகல சார். என்னாச்சு? இனிமேல் வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. என்ன? ஏன்? எம்டி ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைல் இருந்து ஓகே. அதை திருச்சியில் கொண்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ம். அது கொடுக்க லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி இனிமேல் நீ வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓ, எங்கே ஒர்க் பண்ணுற? அடையாரில் நியூடெக் சிஸ்டம்னு ஒரு கம்பெனியில் நெட்வொர்க் இன்ஜினியராக இருக்கேன். சரி சரி சரி, காஃபி குடி, இதோ வந்துடுறேன். இந்த சிவம் பென்ட்ரைவ். தேங்க்ஸ் சார். ஆமாம், நீ அங்கே எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுற? லாஸ்ட் 1 மந்தோட 1 இயர் ஆகுது சார். ஓகே, எவ்வளோ சேலரி வாங்குற? 8000. என்ன சிவா, 8000 சேலரி வச்சு சென்னையில் எப்படி நீ சர்வே பண்ணுற? வேறு என்ன பெட்டர் ஜாப் ட்ரை பண்ணலாமே? ட்ரை பண்ணுறேன் சார். ஐடியில் கூட செலக்ட் ஆகிறேன். ஆனால் எனக்கு நெட்வொர்க்கிங் தான் நல்லா பிடிச்சிருக்கு. அப்புறம் எம்என்சின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் மினிமம் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும்னு கேட்குறாங்க. லைஃப்பில் என்னைக்காச்சும் எனக்கு பிடிச்ச வேலைக்கு போயிடலாம் தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இப்போ இருந்த வேலையும் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில. கவலைப்படாத சிவா, எல்லாமே நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ. வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதை புரிஞ்சு இந்த நாள் இப்போ என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் நம்பிக்கையாக பண்ணால் போதும். லைஃப்பில் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு தானாகவே நடக்கும். ஆனால் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில சார். நல்லது நடக்கும்னு முதல்ல நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நல்லது நடக்கும்னு நினச்சி ஒரு ஸ்டெப்பை எடுத்து வை. உனக்கு என்ன நடக்குமோ அது தானாகவே நடக்கும். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு. உனக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஒரு வருஷம் கஷ்டப்பட்டுக்குன்னு சொல்கிற, கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் சிவா. சரி சார், போயிட்டு வரேன். சரி சிவா, ஆல் த பெஸ்ட். பார்த்து போயிட்டு வா. தேங்க்யூ சார்.
Hello? Hello, is it Shiva? Yes, who is this? Hello, Shiva. This is Meena calling from Cisco. Your resume has been shortlisted for the position network engineer, and we have arranged a telephonic round tomorrow morning at 10 a.m. Okay. Are you okay with the timing? Yeah, sure. என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? என்னடா ஆச்சு? என்ன? இனிமேல் வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்? எம்டி இன்னைக்கு சீக்கிரம் வர சொல்லியிருந்தாங்க. நான் 6க்கெல்லாம் ரெடி ஆகி போயிட்டேன். இன்ஃபோசிஸ் பக்கம் போகும்போதும் ஒருத்தங்க மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்கள கொண்டு வீட்டில் விட்டுட்டு ஆஃபீஸ் போக லேட் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு கால் பண்ணி இனிமேல் நீ வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. நீ திரும்ப கால் பண்ணி பேசுனியா? 3 வாட்டி கால் பண்ணேன், அட்டன் பண்ணவே இல்லை. அம்மாக்கு தெரியுமா? சொல்லலை, எப்படி சொல்லணும்னு தெரியல. சொல்லாத, இது இருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ இருந்த வேலையும் போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிற? என்ன பண்ணுறதுனே தெரில சார். அன்றைக்கி சொன்னல என் ஆஃபீஸில் ஒரு வாண்டட் இருக்குன்னு, சும்மா ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. நான் வேணா என் மேனேஜர் ட்ரை பண்ணி பார்க்கவா? என்னடா யோசிக்கிற? என்னை சுற்றி என்ன நடக்குன்னே தெரிலடா. சரி, நான் சொல்கிறது கேளு. இப்போதைக்கு நீ இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பார். ஒரு நாள் மட்டும் டைம் தான். எதுக்கு ஒரு நாள்? சிஸ்கோலேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு காலைல 10 மணிக்கு டெலிஃபோன் இன்டர்வியூ சொன்னாங்க. அதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இருக்கேன். அதுவும் நெட்வொர்க் பொசிஷனுக்கு தான். ஏ மச்சான், அதெல்லாம் சும்மாடா, கன்சல்டன்சியாக இருக்கும்டா. நாளைக்கு வேணா பாரு, கால் பண்ணி இந்த ரவுண்டு செலக்ட் ஆகிட்டீங்க, அடுத்த ரவுண்டு செலக்ட் ஆனால் 10,000 பே பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம். சரி, நீ நாளைக்கு அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிப்பா. சப்போஸ் ராம் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொன்னதை அட்டன் பண்ணிப்பாரு. ஓகேவா? சரிடா. இப்போ எந்த வேலையும் போயிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போற? அம்மாக்கு தெரியுமா? அன்னைக்கு சொன்னல என் ஆஃபீஸில் ஒரு வாண்டட் இருக்குன்னு, சும்மா ட்ரை பண்ணி பாரு, உனக்கு கிடைக்க நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா 1 year எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல. என்னடா யோசிக்கிற? ஏ மச்சான், அதெல்லாம் சும்மாடா, கன்சல்டன்சியாக இருக்கும்டா. இந்த மாதிரி நாங்கள் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கோம். நல்ல நடக்கும்னு முதல்ல நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயமும் ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. அதை புரிஞ்சு இந்த நாள் இப்போ என்ன பண்றோமோ அதை மட்டும் நம்பிக்கையா பண்ண போதும். ஏய், இன்டர்வியூ என்னாச்சுடா? ஆஃப்டர்நூனே கால் பண்ணணும்னு நினச்சேன், மீட்டிங்கில் மாட்டிக்கிட்டேன். டெலிஃபோனிக் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். நாளை HR ரவுண்டு 10 மணிக்கு வர சொல்லியிருக்காங்க. காசு ஏதாச்சும் பே பண்ண சொன்னாங்களா? இல்லை, அப்படி ஒன்றும் சொல்லலை. எந்த ஏரியாவில் வச்சு இன்டர்வியூ? கிண்டியில் வச்சு இன்டர்வியூ. இன்டர்வியூ போக முன்னாடி நெட்வொர்க்கிங் பற்றியும் கொஞ்சம் சிஸ்கோ பற்றியும் பார்த்துட்டு போ. ஓகே. பண்ணுறதை பெர்ஃபெக்டாக பண்ணிடு. ஓகே? ஓகேடா. சாய், ஒரு நிமிஷம். நாளைக்கு ஃபார்மல் ஷூவும் ட்ரெஸ்ஸும் கிடைக்குமா இன்டர்வியூ போட்டு போகிறது? ஓகே, எடுத்துக்கோடா. தேங்க்ஸ்டா. ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு சிவா? நான் செலக்ட் ஆகிட்டேன் சார். கங்க்ராட்ஸ்ப்பா. எல்லாம் உங்களால் தான் சார். அட, இதில் என்னப்பா இருக்கு? நான் உன் பென்ட்ரைவ்லேருந்து வெறும் ரெஸ்யூம் மட்டும்தான் ஃபார்வர்ட் பண்ணேன். நீ செலக்ட் ஆனதுக்கு காரணம் உன்னோட டேலண்ட், உன்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு பிடிச்ச மாதிரி வேலை, நல்ல சேலரி, இதெல்லாம் நடக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாம் ஒரு கனவு மாதிரி இருக்குது சார். நான் தான் அன்றைக்கே சொன்னேனே, இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அது ஒரு காரணம் இருக்குதுன்னு. இப்போ என்ன, சந்தோஷமாக தானே நடந்திருக்கு. எல்லாம் ஹார்ட் ஒர்க் கிடைச்ச வெற்றி தான். சந்தோஷமாக போயிட்டு வா. நாளைக்கு பேசாமல் போகலாம், கரெக்டாக இருக்கும். வந்துடலாம். ஏ ராம், போய் கதவு தர. ஓகே, நம்ம போகிறோம். ரிலாக்ஸ், ஒன்றும் பிரச்சனை. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்டர்வியூ என்னாச்சுடா? இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேன்டா. செலக்ட் ஆகிட்டியா? சூப்பர்டா. ஜாயினிங் எப்போ? ஜாயினிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் மெயில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. மெயில் செக் பண்ணி பார்த்தியா? அப்போ இன்னும் பார்க்கல. சரி, வா மெயில் செக் பண்ணி பார்ப்போம். உன் மெயில் ஐடி பாஸ்வேர்ட் சொல்லலாம். சிவா. மெயில் வந்திருக்குடா. 2 days ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. 5 days தான் மச்சான் ஒர்க்கிங்கு. மார்னிங் 10 to 6 தான் மச்சான் ஒர்க்கிங் ஹவர்ஸு. சாட்டர்டே சண்டே வீக் ஆஃப் தான். சேலரி டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணியிருக்காங்க. பெர் ஆனா 4.3 lakhs. மந்த்லி கால்குலேட் பண்ணி பார்த்தா 40,000 கிட்ட வரும். சூப்பர்டா. நீ நினச்ச மாதிரியே உனக்கு பிடிச்ச வேலை கிடச்சிருச்சு. உன் ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்ட் ஆகலடா. சிவா. சொல்லு சாய். நான் வரேன். சொல்லுடா. இந்தா மச்சான். என்னடா இது?
உன்னோட ஹார்ட் ஒர்க்கு என்னோட சின்ன கிஃப்ட் மச்சான். நாளைக்கு ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போகிறேல்ல. ரொம்ப தேங்க்ஸ்டா.